ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் மசாலா. நீங்கள் எல்லாருமே நல்லா ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரான ரெசிபி வீடியோ தாங்க. அதாவது லட்டு தான் செய்ய போகிறோம். லட்டுன்னொன்னுமே நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி அதே மெத்தடு கிடையாது. இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஸ்டீம்டு லட்டு ரெசிபி. அதாவது நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்த லட்டு தான் இது. பார்க்கவும் சாப்பிடவும் சரி அவ்வளோ டேஸ்ட்டாக சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். இந்த லட்டு நம்ம சொன்னால் மட்டும்தான் தெரியும் இது ஸ்டீம் பண்ணி எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸே இருக்காது. நம்ம நார்மலாக சாப்பிட்ற மோத்திச்சூர் லட்டு டேஸ்ட்டு அப்படியே இருக்கும். ஈவன் ஒரு ட்ராப் ஆயில் கூட இதில் சேர்க்காம தான் செஞ்சுருக்கோம். இது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு நயம் கடலை மாவு எடுத்திருக்கேன். இந்த கடலை மாவு பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக சளிச்சு எடுத்துக்கணும். ஏன்னா இதில் குட்டி குட்டியாக சின்ன சின்ன உருண்டைகள்லாம் இருக்கும். ஸோ அது எல்லாமே அப்படியே போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்க லட்டு கொஞ்சம் மிருதுவாக கிடைக்காது. ஸோ அந்த சாஃப்ட்னஸ்க்காக இதை கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கலாம். சளிக்கும் போது பார்த்திங்கன்னா ஏதாவது தேவையில்லாத குப்பை ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அதுவும் ஃபில்டர் ஆகிக்கிறோம். குட்டி குட்டி அந்த பபுள்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அழகாக எல்லாமே உடஞ்சி விழுந்துடும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா நைஸாக கடலை மாவை நம்ம நல்லா சளிச்சு எடுத்துக்கணும். இதை வறுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. நம்ம டைரெக்டாக மாவை சளிச்சு மட்டும் எடுத்தால் போதும். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக சளிச்சு எடுத்துக்கணும். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நார்மலான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சால்ட் பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஸ்வீட்னஸையும் சரி டேஸ்ட்டையும் சரி நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் சால்ட்டும் அந்த ஃப்ளவரும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப்பு நம்ம எந்த கப்பில் மாவு அளந்தோமோ அதே கப்பில் ஒரு 1/2 கப்பு தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்ல ஒரு இட்லி மாவு பதத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துடணும். கொஞ்சம் கூட மாவில் சின்ன சின்ன கட்டிகளே இருக்கக்கூடாது. நல்லா ஒரு சாஃப்டாக ஒரு ஸ்மூத்தான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாவு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். 1 கப்பு மாவுக்கு 1/2 கப்பு தண்ணிங்கிறது ரொம்பவே கரெக்டாக இருக்கும். தண்ணி ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துக்க வேண்டாம், ரொம்ப கம்மியாகவும் சேர்த்துக்கக்கூடாது. கரெக்டான அளவு சேர்த்தா மட்டும்தான் அந்த கரெக்டான டெக்ஸ்சர் கிடைக்கும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணியாக மாவை கரைச்சிட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல் நம்ம பூந்தி கரண்டியில் நம்ம மாவில் அப்படியே டைரெக்டாக நம்ம விடுவோம். ஸோ அதுதான் எப்போயுமே நம்ம பண்ணுற ப்ரொசீஜரு. பட் இது பார்த்திங்கன்னா முழுக்க நம்ம ஆவியில் தான் வேக வச்சு எடுக்க போகிறோம். ஒன்ஸ் நல்லா நம்ம கலந்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 3 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கப் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஸ்டீம் பண்ணுற பிளேட் இருந்துச்சுன்னா நம்ம அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கீ ஆட் பண்ணி நல்லா க்ரீஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற மாவையும் இது கூட ஆட் பண்ணி வச்சுக்கணும். பவுல் ஃபுல்லாக மாவு நம்ம சேர்க்காம ஒரு 3/4 வாசிக்கு மட்டும் நம்ம மாவை ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த லட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பெரியவங்க, வயசானவங்க, குழந்தைங்க அப்படின்னு சொல்லி எல்லா வயசுக்காரவங்களுமே சாப்பிடலாம். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். சுத்தமாக ஆயிலே நம்ம சேர்க்கல. ஸோ ஒரு ட்ராப் கூட ஆயில் யூஸ் பண்ணாமல் தான் இந்த லட்டு நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸ்டீமரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா சூடானதுக்கு அப்புறமா மேலே உள்ள பாத்திரத்தில் ஒரு சின்ன ஸ்டாண்டை வச்சுட்டு அது மேலே நம்ம மாவு கண்டெய்னரை கொண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருக்கணும். அந்த டைமில் தான் இந்த மாவு கிண்ணத்தை நம்ம உள்ளே வைக்கணும். அப்போ தான் கரெக்டாக வெந்து வரும். இது நல்லா ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 12 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ஸோ கம்பல்சரி 10லேருந்து 12 நிமிஷம் வேகணும். அப்போ தான் நல்லா சாஃப்டான லட்டு கிடைக்கும். உள்ளே வைக்கிற அந்த ஸ்டாண்ட் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னாக்கா ஒரு சாதாரண ஒரு கிண்ணத்தை கூட நம்ம கவுத்து வச்சா அது மேலேயும் நம்ம இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 12 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ரெஸ்ட்டில் விட்டுறணும். அது நல்லா சூடு ஆறி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும். பாருங்கள், மாவு நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் அப்படியே ஆறட்டும். தொட்டு பார்த்தோம்னா சுத்தமாக கையில் ஒட்டவே கூடாது. அந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான பதம். ஸ்டீமர் எங்கிட்ட இல்லை, வேறு எந்த மாதிரி குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி வீட்டில் உள்ள நார்மல் ப்ரெஷர் குக்கரில் அதே மாதிரி தாங்க கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டாண்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டு மேலே அந்த பாத்திரத்தையும் வச்சு நம்ம எப்பவும் போல் அந்த பேட்டரை இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி நார்மலாக குக்கரில் எப்படி விசில் வச்சு எடுப்போமோ அது மாதிரி ஒரு 2 விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்க மாவு நல்லா வெந்து வந்துடும். 1 டீஸ்பூன் நெய்யில் ஒரு 10-15 கேஷ்யூஸை இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நெய்யில் வறுக்காமையே நம்ம டைரெக்டாக நம்ம லட்டு பிடிக்கலாம். இருந்தாலும் இந்த மாதிரி லைட்டாக நெய்யில் ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணும்போது இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கூட கலர் மாறாமல் ரொம்பவே லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் போதும். ரொம்ப டீப் ஃப்ரைலாம் பண்ணிடக்கூடாது. நம்ம ஸ்டீம் பண்ண அந்த கடலை மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. சுத்தமாக கொஞ்சம் கூட சூடு கிடையாது. சைட்ஸ் எல்லாம் அந்த ஓரங்கள்லாம் அழகாக ஒட்டாமல் வந்திருக்கு. இதுதான் கரெக்டான பதம். இதை ஒரு சின்ன ஸ்பூனோ இல்லை ஒரு நைஃபோ வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அழகாக வந்துடும்.
இதை நம்ம அப்படியே வந்துட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணக்கூடாது பூந்திகளாக. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இதை வந்து அதை கிண்ணத்தில் விட்டு எடுக்கும்போதே அதோட பின்பகுதியில் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு அந்த வேக வைக்கும்போது பட்ட நீராவியெல்லாம் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம அழகாக வந்துட்டு இந்த 3 கேக்கையும் வெளியே எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்து கொஞ்சம் கூட கிண்ணத்தில் ஒட்டாமல் வந்திருக்கு. இதை நம்ம நல்லா வந்து ஆறுனதுக்கு அப்புறமா தான் கண்டிப்பாக அந்த கிண்ணத்தை விட்டு எடுக்கணும். அதுக்கப்புறமா தேவையான சைஸில் சும்மா ரஃப்பாக வந்து சாப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கொஞ்சம் கூட மிக்சியில் வந்துட்டு எந்த விதமான ஈரமும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரே முட்டை வந்துட்டு கண்டினியூஸாக நம்ம வந்துட்டு மிக்ஸி ஆப்ரேட் பண்ணாமல் கொஞ்சம் விட்டு விட்டு பல்ஸ் மோட்டில் ஒரு 4-5 தடவை பண்ணினா போதும். சூப்பராக உதிரி உதிரியாக பூந்தி வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்துட்டு உதிரி உதிரியாக நல்லா புட்டு மாதிரி பூந்திகள் வந்து கொஞ்சம் கூட நம்ம ஒரு ட்ராப் ஆயில் கூட யூஸ் பண்ணாமல் அழகாக ஸ்டீம் பண்ணி எடுத்த பூந்திகள் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஏற்கனவே முந்திரி வறுத்த அதே பேன்லேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு பொடிச்ச அந்த பூந்திகளை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ்லேருந்து 3 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் ஏதாவது கொஞ்சம் நெஞ்சம் மாய்ஸ்சர் ஏதாவது இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அது எல்லாமே அழகாக வந்துட்டு ட்ரை ஆகி வந்துடும். அப்போ தான் இதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து நல்லாவே இருக்கும். டைரெக்டாக நம்ம இப்போ ஸ்டீம் பண்ணதே யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா 2-1 நாள்லேயே வந்துட்டு ஃபங்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் வச்சு வறுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கைவிடாமல் கண்டினியூஸாக வறுக்கணும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்தாலே போதும். நல்லா வந்துட்டு திரண்டு அழகாக முத்து முத்தாக கிடச்சிரும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா டேஸ்ட்டும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக நம்ம வந்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்பவும் வந்துட்டு ட்ரையாக வறுத்துடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கணும். லட்டுக்கு தேவையான பாகு பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். நான் 3/4 கப் எடுத்துகிட்டு அதுக்கு வந்து 1/2 கப் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் 1/2 கப்பு சுகர் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்க 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதுமானதாக இருக்கும். இது நல்லா வந்துட்டு அந்த சுகர் வந்து நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஏலக்காய் தூள் 2 ஏலக்காவோட அந்த உள்பகுதியில் உள்ள அந்த சீட்ஸை வந்துட்டு கொஞ்சம் சுகரோடு சேர்த்து நான் கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். என்னோட சின்ன பொண்ணுக்காக வேண்டி ரொம்ப கம்மியாக வந்து ஆர்கானிக் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இது டோட்டலாக ஆப்ஷனல் தான். இல்லைனா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். லைட்டாக தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கினஸ்ஸாக இருக்கணும். ரொம்ப கம்பி பதம்லாம் வர வேணாம். நல்லா பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற இந்த பூந்திகளை வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். சூடான அந்த சர்க்கரை பாக்கில் நம்ம வந்துட்டு இந்த பூந்திகளை ஆட் பண்ணும்போது நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம். நல்லா டேஸ்ட்டாக நல்லா ஜூஸியான டெக்ஸ்சர் அப்போ தான் கிடைக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். சூடான அந்த பாக்கில் வந்து நம்ம இந்த பூந்திகளை ஆட் பண்ணும்போது நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா ஒரு சாஃப்ட்னஸையும் ஒரு ஜூஸினஸையும் லட்டு கொடுக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒன்ஸ் நம்ம நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்புகளை இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளரி விதைகளையும் ஆட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு 10 வந்துட்டு முந்திரி பழங்களையும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறணும். இதில் வந்து நட்ஸுங்கிறதுலாம் நம்மளோட ஓன் சாய்ஸ் தான். நம்மளுக்கு எது பிடிச்சதோ அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே சேர்ந்து ஒரு சேர வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு 2-3 நிமிஷத்துல இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி கிடச்சிரும். ஸோ இதை வந்து அப்படியே விட்டுற வேண்டியதான். அந்த சூட்லேயே பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நேரத்தில் நல்லா வந்து ஆறி வரும். அதுக்கப்புறமா கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது நம்ம லட்டுகளை உருட்டி எடுத்துக்கலாம். பிகினர்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வீட்டில் உள்ள குழம்பு கரண்டி இல்லைன்னா ரசக்கரண்டி இருக்கும் இல்லைங்களா? ஸோ நம்மளுக்கு எந்த சைஸில் எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி வந்துட்டு கரண்டி எடுத்துகிட்டு கொஞ்சமாக கீயை வந்து அதில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து உருண்டைகள்லாம் அழகாக பிடிச்சி எடுத்துக்கலாம். ஸோ சூப்பராக லட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே சைஸில் அழகாக கிடச்சிரும். டைமும் பார்த்திங்கன்னா நிறைய நம்மளுக்கு சேவ் ஆகும். கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக கையில் வந்து நெய் அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான ஸ்டீம் பண்ண லட்டு வந்து நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் லாங் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.